மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் ஒன்றியம் செஞ்சி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் கீழ்மாம்பட்டு கிராம நியாய விலைக் கடைக்கு தற்போது புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. மற்றும் சில கடைகளை இதுபோன்று பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் அது கற்று பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஒரு நீண்ட பட்டியலை படித்து இவைகள் அனைத்துக்கும் புதிய கடைகள் கட்டித்தர வேண்டும் என்றும் புதிய கடைகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலனுக்காக இந்த அரசு என்று வழிநடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடைய நலனுக்காக அவர் என்ன வசதிகள் தேவையோ அவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ புதிய கடைகளாக மட்டும் நம்முடைய துறையின் சார்பில் 1931 புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கடைகள் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2554 கடைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய தேவைகளை அறிந்து அவை எதிர்காலத்தில் பூர்த்தி செய்யப்படும். வாய்ப்பிருந்தால் உறுப்பினர் அவர்கள் தாங்கள் இங்கே மன்றத்தில் வைத்த அந்த கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக தந்தீர்களேயானால் துறைக்கு அனுப்பி உரிய பதில்களை பெற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக ஒரே கடையில் 1300 குடும்ப அட்டை சொல்லி இருக்கிறீர்கள். அதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் சாத்தியம் இருக்கிறது, செய்து தரப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களும் ஏற்கனவே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்களும் இது பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இரு சங்கங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை வெகு விரைவில் அவர்கள் முன்னிலையில் அதை தீர்த்து வைக்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏறத்தாழ நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பழைய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இடித்து புதிய கடைகள் கட்டுவதற்கும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல மக்களுடைய வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருக்கிற அந்த கடைகளையும் பிரித்து பொதுமக்களுக்கு ஏதுவான முறையிலே செய்வதற்கும் வழிவகை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் புதிய கடைகளும் திறந்தப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்ட கட்டடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்களே, ஆனால் அதற்கும் அலுவலரிடத்தில் கலந்து பேசி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லோரும் அந்த புதிய கட்டிடங்களை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கோரிக்கை வைப்பதை விட அவர்களே செய்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பும் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேயும் பெரும்பாலான கடைகள் கட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே வைத்தார். அவரே சங்க கட்டடம் யூனியன் நிதியிலிருந்து அதை செய்வதற்கு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். தனியா எழுதி கொடுங்க செஞ்சிருவான்.